ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாராஜா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். எங்கே போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா வள்ளியூரில் இருக்கிற அசோகாவுக்கு தாங்க நம்ம போகிறோம். இது என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு காவல் கிணறு ஹைவே ரோடு தாங்க இது. நாங்கள் வந்து இந்த தடவை இப்போ தான் நாங்கள் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஹரிஷப்பா பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களோட ஒர்க்கிங்கே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இதை ஃபர்ஸ்ட் தடவையா பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகா இருந்தது, ஆச்சரியமா வந்தது. நம்ம ஊர் தானா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. நாங்க ஒரு 12 o'clock போலவே வந்து கிளம்பிட்டோங்க. லஞ்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா பேக் பண்ணி தான் எடுத்துக்கிட்டோம். வழியில எங்கேயாச்சும் கொஞ்சம் நிழலா இருக்கிற இடமா பார்த்து வண்டியை ஒதுக்கி விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்திருந்தோம். எனக்கு இந்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா தலைவலியா இருக்குங்க. தலையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்வெட் ஆகுறது வந்து ட்ரை ஆகிறதே கிடையாது. என்னோட முடிக்கு என்னதான் அப்படிங்கிறதுன்னு எனக்கே தெரியல சுத்தமா. லைட்டா வந்து ஈரம் பட்டாலே வந்து காயறதே கிடையாது முடி, அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து தலைவலி வந்து அதிகமா வந்துட்டே இருக்குது இந்த சம்மர் ஆரம்பிச்சதுல இருந்தே. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா வண்டியில ஏறி கொஞ்ச நேரம் வந்து எனக்கு தலைவலி செம்மையா இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து படுத்து கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து வீடியோவே ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சேங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரோடு மட்டும்தான் நான் அதிகமாவே ஷூட் பண்ணிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னாக்கா என்னோட அண்ணா அண்ணி அப்புறம் அவங்க பசங்களுக்கும், அதுக்கப்புறமா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஹர்ஷப்பா, அப்புறமா எனக்கு ஹரிஷ்க்கு, அப்புறமா என்னோட அப்பா அம்மாக்கு இவ்வளவு பேருக்கு தான் எடுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுக்கிறத வந்து வீடியோவா ஷூட் பண்ணி போட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்லயே அவங்க வந்து அதை வேர் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலங்க. இந்த ரோடு வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது அப்படிங்கிறதுனால நான் அதிகமா அதை வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு மரம், அதாவது ஒரு நிழலோட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மரமா பார்த்து நம்ம அது பக்கத்துல விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓரமா தான் நாங்க ஒதுக்கி விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருந்தோம். எல்லாருமே உட்காந்து டிராவல் பண்ணிட்டு வந்தனால அம்மாக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டு இல்லையா, அவங்க வந்து அடிக்கடி கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி விட்டு கீழே இறங்கி நிக்கணுங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை கிட்ட கொஞ்சம் ஒதுக்கி விட்டு அம்மா மட்டும் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் பாத்துக்கிட்டோம். குட்டிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஜாலி. என்னோட அண்ணா பொண்ணுதான் அவ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு. அம்மா எங்க இருக்காளோ அங்கதான் அவளும் இருப்பாங்கிற மாதிரி அடிக்கடி எங்க கூட அதிகமா டிராவல் பண்றதுல அவ்வளோ ஒருத்தி தான். நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இருந்தா அவ அன்னைக்கு. இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த அளவுக்கு ஹெவியா ஒன்றும் எடுத்துக்கல. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு எக்கு, அப்புறமா கொஞ்சமா சிக்கன் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி மட்டுமே வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கொஞ்சம் ஃபில்லிங்காவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி எடுத்திருந்தோம் சாப்பாடு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தான் ஹரிஷப்பா நான் சாப்பிடுறேன், நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஒரு டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒதுக்கி விட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா தாங்க இருக்குது. அது குட்டீஸ்கா இருந்தாலும் சரி நம்மளுக்கா இருந்தாலும் சரி ரொம்பவே ஜாலியாவும் இருந்தது. பசங்களுமே ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த வெக்கேஷன் லீவுக்கு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஃபுல்லுமே இந்த மாதிரி வெளியில எங்கேயாச்சும் போற மாதிரி தான் அமையுது. ஏன்னா மே 25 பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன். மோஸ்ட்லி அதுக்கான பர்ச்சேஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கனால இப்படி வெளியில இதுதான் அவங்களோட வெக்கேஷன் லீவ்ல வந்து என்ஜாய் பண்ற மாதிரி அமையுது. நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹரிஷப்பா சாப்பிட்ற டைம்ல கொஞ்சமா அங்க எங்கேயுமா கொஞ்சம் நடந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலா அசோகாவுக்குமே போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு மருமகளும் மாமாவும் பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலவே அவங்க இதுல இந்த பொம்மையை வச்சு அவங்ககிட்ட ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் டைமும் போச்சுது. அப்புறமா எல்லாருக்குமே பர்ச்சேஸும் பண்ணி முடிச்சிட்டோங்க. அண்ணாவுமே போய் இன்வைட் பண்ணிட்டோம். அதாவது தாய் மாமா இல்லையா ஹர்ஷாக்கு, அவங்களுக்குமே வந்து பத்திரிக்கை எல்லாமே அன்னைக்கே நாங்க வந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து அண்ணாவும் அண்ணியுமே அழைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதை நான் வீடியோவை ஷூட் பண்ண மறந்துட்டேன்.
கண்டிப்பா நான் வீடியோவா ஷேர் பண்ணி போடணும் தாங்க சொல்லிட்டு இருந்தேன். அண்ணி பாத்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு வர்றதுக்கு வந்து 8 மணி எல்லாமே ஆயிடும். அதனால நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துட்டு ஹர்ஷப்பாக்குமே அன்னைக்கு வந்து ஒரு நாள் லீவ் கிடைச்சது. அதாவது மறுநாள் தான் டியூட்டிக்கு போற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்கா வந்து ஒரு 10 கார்டு கிட்ட கொடுக்க வேண்டியது இருந்தது பத்திரிக்கையுமே. அதனால வந்து இன்னைக்கு நைட்டே அண்ணாக்கு கார்டு வைக்காம வேற யாருக்கும் கார்டு வைக்க கூடாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கார்டு வச்சு இன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து அவசர அவசரமா கொடுத்ததுனால நான் வந்து இதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.